வெற்றி என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. தோல்விக்கான வாய்ப்புகள் மிக நிறையவே இருக்கு. அப்படிங்கிற நேரத்துல கூட தனக்குன்னு என்ன சின்னம்னு தெரியாது, கட்சி பெயர் கிடையாது, சுயேட்சைன்னா நம்மளை கொண்டு எந்த இடத்துல வைப்பாங்க அந்த மெஷின்ல, 2வது மெஷினா 3வது மெஷினா, எத்தனை பேர் போட்டியிட போறாங்க, இது எதுவுமே தெரியாத போது நான் களத்தில் இறங்குகிறேன்னு சொன்னதே ஒரு தலைமை பண்புக்கு தேவையான அடிப்படை பண்புன்னு நான் அப்போதே அதை பாராட்டினேன். அப்படி முடிவெடுத்து சுமார் 3.5 லட்சம் வாக்குகளை 2வது மெஷின்ல 22வது வருஷம் 24வது வருஷத்துல பலாப்பலருக்கும் பார்த்து போடுங்கன்னு சொல்ல வச்சு, கிராமங்கள் நிறைந்த அந்த ராமநாதபுரம் தொகுதியில பல பேருக்கு அதை புரிய வச்சு, அதை ஏத்துக்கிட்டு 3.5 லட்சம் வாக்குகள் வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல. ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு எடப்பாடி உள்ளிட்ட அமைச்சர்கள், இதே ஆர்வி உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன போது, அப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ்க்கு பயந்தோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ 5 ஓபிஎஸ்களை தயார்படுத்தி 55 பேர் அதுக்கு ரெடி பண்ணி வழிமொழியறதுக்கு அனுப்பி வச்சு, இவ்வளவும் பண்ண பிறகும் அங்கே ராமநாதபுரத்துல அதிமுக டெபாசிட் இழக்குது. ஓபிஎஸ் சுமார் 3 லட்சம் வாக்குகளை வாங்குறாருன்னா அது சுலபத்தில் கடந்து போகிற வரி அல்ல. அதிமுகவின் அரசியலில் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை எடப்பாடி எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்ல எடுத்துக்கிறார், எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு அந்த விவகாரத்தை சுயபரிசோதனை பண்ணி பார்க்கிறாருங்கிறதுல தான் அதிமுக எதிர்காலமும் அதுவும் ஒரு பாயிண்டா அமையும் நான் சொல்றேன்.